ஆனந்தாய வித்மஹே பிரம்மஸ்வரூபாய தீமஹி தன்னோ சத்குரு பிரச்சோதயாத். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த பகவத்கீதை சக்கரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு வந்து ஹே கர்ம பல ஹேது ஆகாதே அப்படின்னு பகவான் வந்து ஒரு கட்டளையிடுறார். கர்ம பல ஹேது ஆகாதே அப்படின்னு அர்ஜுனனை பார்த்து அவர் வந்து சொல்றார். யார் போட்டாலும் குரு போட்டதான் ஏத்துக்க வேண்டியதுதான். இதுல நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா கர்ம பல ஹேதுவா யாரும் ஆயிடாதீங்க அப்படிங்கிறத அர்ஜுனன் மூலமா நமக்கு ஒரு ஸ்லோகத்தை கொண்டு நமக்கு விளக்கம் கொடுக்குறார். அப்ப அந்த ஒரு ஸ்லோகத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கர்மயோகத்துல பலனை எதிர்பார்க்காதே. யாரை கேட்டாலும் பகவத்கீதை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் பகவத்கீதையில உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா கடமை இசை பலனை எதிர்பார்க்க. யாரை சின்ன குழந்தையோ ஒருவேளை பகவத்கீதையை பத்தி கேள்விப்பட்டிருந்தா உடனே என்ன சொல்லுவாங்க, கடமை இசை பலனை எதிர்பார்க்காத. அப்போ அந்த பலனை எதிர்பார்க்காதன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியமா இந்த இடத்துல பலனை எதிர்பார்த்து அந்த பலனுக்கு காரணமா நீ ஆயிடாத அப்படிங்கறத தான் இந்த ஸ்லோகத்துல அவர் விளக்க போறார். அப்போ என்னென்ன சொல்றாரு அப்படிங்கறத அந்த ஸ்லோகத்தை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஸ்லோகத்தை நம்ம பாடிடலாம். கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுஹு மாதே சங்கஸ்து அகர்மணி. ஓகே, இப்போ இங்க கர்மன் ஏவ அதிகாரஸ்தே அப்படின்னு முதல்ல ஒரு வாக்கியம் இருக்கு. தே அப்படின்னா உனக்கு, கர்மன் ஏவ கர்மங்களை ஆற்றுவதில்தான் அதிகாரஸ்தே அதிகாரம் இருக்கிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, அர்ஜுனா உனக்கு கர்மங்களை ஆற்றுவதில்தான் அதிகாரம் இருக்கிறது. இப்போ இதை நம்ம கொஞ்சம் விளங்கிக்கணும். முதல்ல கர்மம்னா என்ன? கர்மம்னா செயல், ஒரு வினை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். பொதுவாக வந்து இதை 4 வகையா நம்ம பிரிக்கலாம். நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், காமிய கர்மம், பரிகார கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நித்திய கர்மம்னா என்ன? தினமும் நாம காலையில ஏந்திரிச்சதும் பல் துலக்கிறது, உடம்பை வந்து சுத்தப்படுத்துறது, பகவானுக்கு பூஜை பண்றது, அப்புறம் உணவு இருந்துறது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் தினமும் நாம அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள். இந்த மாதிரி கர்மங்களை நம்ம நித்திய கர்மம் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நைமித்திக கர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவோ நம்ம கடைபிடிக்கக்கூடிய கர்மங்கள். இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும். ஒரு வீடு கட்டுறாங்க, கிரகப்பிரவேசம் பண்றோம். இப்படியே ஒரு விஷயத்துலையும் அந்தந்த குறிப்பிட்ட காலத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காகவும் சில சடங்குகள், காரியங்களை நம்ம பண்றோம் இல்லையா, அதெல்லாம் நைமித்திக கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. காமிய கர்மங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி அதன் மூலயமா நம்ம இன்பம் அனுபவிக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள். பரிகார கர்மம்னா, பரிகாரம் அப்படின்னா நீக்குதல். என்ன நீக்கிறது? ஏற்கனவே நம்ம ஏதோ செய்திருக்கிறோம், அந்த செய்த செயலினுடைய விளைவை மாற்றி அமைக்கிறதுக்காக மறுபடி நம்ம என்ன பண்றோம், புதுசா இன்னொரு கர்மம் செய்யறோம். அப்போ அது பேரு பரிகார கர்மம். இப்படி இந்த மாதிரி கர்மத்துல பல வகை இருக்கு. இப்போ இந்த கர்மத்தை செய்யறதுல தான் உனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதிகாரம் அப்படின்னு அவர் எதை சொல்றாரு? அதிகாரம்னா பொதுவா என்ன? அதிகாரம்னா என்ன? இப்போ கலெக்டருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பவர். அப்போ அது என்னன்னா உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த செயலை ஆற்றுவதில் தான் உங்களுக்கு உங்க கண்ட்ரோல் இருக்கு. அதாவது இதற்கான சரியான வார்த்தை என்னன்னு சொல்லலாம்னா சுதர்மம். ஸ்வதர்மம், ஸ்வதர்மம். அல்லது இதை வேற மாதிரி சொல்லணும்னா வில் பவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வில் பவருக்கு தமிழ்ல என்ன? தற்சுதந்திரம் அல்லது சுய உரிமை. என்ன அது? என்னது தற்சுதந்திரம்னா என்ன? ஒரு செயலை செய்யறதுல நமக்கு என்னென்ன வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்யலாம், செய்யாம விடலாம், அல்லது வேறு விதமா செய்யலாம். அப்போ பாருங்க 3 ப்ராபபிலிட்டி இருக்கு.
இந்த 3 விதத்திலையும் எப்படி செய்யலாங்கிறத நிர்ணயிக்கிறது யாரு? அப்ப அந்த அதிகாரம் உங்களிடத்துல இருக்குது. இதைத்தான் அழகா அவர் என்ன சொல்றாரு பாருங்க. செயல் செய்யறதுல சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. அதைத்தான் அதிகாரம். எதுக்கு? கர்மண்யேவ அதிகாரம். அதிகாரஸ்தே அப்படின்னா உனக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம் என்ன? முதல்ல நம்முடைய லிமிட்டேஷன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாரு. நமக்கு என்ன லிமிட்டேஷன் இருக்கு? செயல் செய்யறதுல இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுக்குள்ளதான் நாம செயல்படுவோம். இதை தாண்டி வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? இல்லை இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த கர்மங்களை செய்யறதுல மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் இருக்கு. மரங்களுக்கோ விலங்குகளுக்கோ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க அனுபவத்தை பெறுவதில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ தேவர்களே நீங்கள் எடுத்துக்கோங்க, அவங்க போக்கியத்தில் தான் இருக்காங்க அதிகமாக. கர்மத்தை செய்து அதிலிருந்து பலனை பெற்று வாழக்கூடிய அந்த நிலை யாருக்கு இருக்குன்னா, ஏன்னா கர்ம அதிகாரம் பெற்றவர்கள் மனிதர்கள் தான். அதனால தான் தேவர்கள் தெய்வங்களை கூட மனிதனாக பிறக்கணும். ஏன்னா அது அப்போதான் அந்த கர்மங்களை செய்யறதுலேருந்து நம்ம விமோசனம் அடைய முடியுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அப்படி ஒரு நிலை இருக்குது. அப்போ இந்த மனித சரீரம் தான் இந்த மாதிரி கர்மங்களை செய்து அதனுடைய பலனை தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்க, அதிகாரம் அப்படிங்கிறதுல அழகா 3 விஷயத்த நமக்கு எடுத்து சொல்றேன். ஒரு விஷயத்த, ஒரு செயலை செய்யலாம், செய்யாம விடலாம், அல்லது மாற்றி வேற மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப இந்த அதிகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இது அடுத்த வரியில என்ன சொல்றாரு பாருங்க. மா பலேஷு கதாச்சன. மா பலேஷு கதாச்சன அப்படின்னா இங்க பலம், பலேஷு அப்படின்னா பலன். இந்த அதிகாரம் கர்ம செய்வதில் தான் உனக்கு இருக்குது. ஆனா அதனுடைய பயன்கள்ல ஒரு நாளும் உனக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறார். என்னடா இது போங்காட்டமா இருக்கு? செயலெல்லாம் நான் செய்வேனா, ஆனா பலன் மட்டும் நான் எனக்கு உரிமை இல்லையா? இதை எப்படி ஏத்துக்கிறது? சாதாரணமா இந்த உலகத்துல யாரை கேட்டாலுமே இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. நான் செயல் செய்யறேன், எனக்கு நான் என்ன அந்த செயலை செய்யறதுனால எதுக்காக செய்யறேன்? இந்த எய்மை வச்சுதான் நான் இந்த செயலை செய்யறேன். அப்போ அதுக்கான பலனை நான் எதிர்பார்த்து தான் செய்யறேன். அப்போ எப்படி இது ஒரு பகவானாகப்பட்டவர் இந்த மாதிரி சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பாராம். அப்போ அதில் என்ன உள்ள அர்த்தம்? அவர் அந்த இடத்துல பலனை நீ கோருவதற்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல பலனை நிர்ணயிக்கிறதுக்கு முதல்ல நம்ம 3 ப்ராபபிலிட்டி சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி பலனை நிர்ணயம் பண்றதுக்கு சில விஷயம்லாம் இருக்குது. அது முதல்ல ஒரு கர்மத்தை நீங்க ஒரு பலனை நினைச்சு செய்றீங்க இல்லையா? நீங்க நினைச்ச மாதிரி அந்த பலன் கிடைக்கலாம், இல்லைன்னா அதை விட அதிகமாக கிடைக்கலாம், இல்லைன்னா அதை விட குறைவாக கிடைக்கலாம், இல்லை அதற்கு எதிர்மாறாகவும் கிடைக்கலாம். இப்போ பாருங்க, ப்ராபபிலிட்டி இங்க 4 இருக்குது. அதிகாரத்துல 3 சொன்னோம். பலன் நிர்ணயம் பண்றதுல இந்த 4 இருக்குது. இப்போ இந்த 4த்தையும் நிர்ணயம் பண்றது யாரு? பகவானை விட்டுடுவோம். நம்ம நிர்ணயம் பண்ண முடியுமா? இதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நமக்கு கொடுத்த தலைப்பே பலனுக்கு நீ காரணமாயிடாத அப்படிங்கிறாரு. இப்போ பலனை எதிர்பார்த்து செய்யறதுனால அந்த பலனுக்கு நீ காரணமாக. ஆனா பகவான் இங்க என்ன சொல்றாரு? பலனை கூறுவதற்கு உனக்கு உரிமை இல்லைன்னு முதல்ல சொல்றாரு. உரிமை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி 4 சாய்ஸ் இருக்கா? இந்த 4 சாய்ஸ்ல என்னோட பார்ட் என்ன இருக்கு? நான் நினைச்சபடி நடக்கலாம், நடக்காமையும் போகலாம், நினைச்சதை விட அதிகமாக கிடைக்கலாம், இல்லை குறைவாக கிடைக்கலாம். இதுல எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? இதுதான் நடக்கணும்னு என்னால நிர்ணயம் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ பகவானே அர்ஜுனனுக்கு எந்த நோக்கத்துல இந்த உபதேசம் பண்றாரு? முதல்ல ஆத்ம தத்துவத்தை சொல்றாரு. இந்த ஒரு பர்டிகுலர் அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே ஆத்ம தத்துவத்தை முதல்ல சொல்றாரு. நீ தான் அந்த ஆத்மா, நீ ஏன் பயப்படுற, ஏன் கஷ்டப்படுற, உன்னால யாரையும் கொல்லவும் முடியாது, உன்னையும் யாரும் கொல்ல முடியாது, ஏன்னா நீ எல்லாம் ஆத்மா தான், நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வெறும் உடல், இதெல்லாம் அழியக்கூடியது, நீ அழியாத ஆத்மா அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் கொடுத்து தைரியமா இந்த கடமையை ஆற்று அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் எதுன்னு எதிர்பார்க்கிறாரு? இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன ஆட்டணும்? அவர் கடமையை ஆட்டணும். அர்ஜுனன் அப்படி செய்யலாம்,
செய்யாமலும் விடலாம், முழு முரசு இல்லாமல் குறைவாகவும் செய்யலாம், இல்லை போரிடாமல் விட்டு விடவும் விடலாம். அந்த சாய்ஸ் யாருக்கிட்ட இருக்கு? அப்போ முதல்ல இந்த கர்மத்தை, அதாவது உபதேசம்ங்கிற கர்மாவை செய்த அர்ஜுனன் பகவான் கையில் இது இருக்குதா, இல்லை அர்ஜுனன் கையில் இருக்குதா? இப்போ பாருங்க, பலன் எங்கே இருக்கு? வேறு இடத்துல இருக்கு. யார் கர்மாவை செய்தாங்களோ அவங்கள்ட்ட இல்லை. இப்போ ஒரு கதை ஒன்று நம்ம பார்க்கலாம். ஒரு குரு இருந்தார். குரு கிட்ட ஒரு 3 சீடர்கள் இருந்தாங்க. 3 சீடர்களும் அவர்கிட்ட நல்லா கற்று தேர்ந்தவங்களாக ஆயிட்டாங்க, ஞானவான்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 பேரையும் அவங்களுடைய முதிர்ச்சியை செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரூமில் 3 விதமான பாத்திரங்களில் ஒரே மாதிரி காய்ச்சின பால், நல்ல முந்திரி பருப்பு, பாதாம், அப்புறம் இந்த சிவப்பு கலரில் ஒன்று இருக்குமே, குங்குமப்பூ, இதெல்லாம் நல்லா போட்டு காய்ச்சி சூப்பராக ரெடி பண்ணி ஒரு தங்க கிண்ணம், ஒரு வெள்ளி கிண்ணம், ஒரு மண் கிண்ணம், இப்படி 3த்துல நிரப்பி வைக்கிறார். 3 சீடர்களையும் கூப்பிட்டு முதல் சீடனை கூப்பிட்டு, நீ போய் பால் வச்சுருக்கேன் குடிச்சிட்டு வாப்பா அப்படிங்கிறார். அவர் குடிச்சிட்டு வந்துடுறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா குடிச்சிட்டியா? ரொம்ப அருமையாக இருந்ததுங்க, அதுலேயும் எனக்கு முதல்ல போனதால தங்க கிண்ணத்தில் குடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்க அப்படின்னு ரொம்ப பெருமிதமாக சொல்கிறாரு. அடுத்து 2வது அனுப்பின உடனே 2வது சீடன் போய் பார்க்குறான். அங்கே ஒரு கிண்ணம், தங்க கிண்ணம் காலியாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறான், பரவாயில்ல வெள்ளி கிண்ணமாவது நமக்கு கிடைச்சிதுன்னு அழகாக குடிச்சிட்டு வந்து, சுவாமி ரொம்ப நல்ல, என்ன 2வதா இருந்துச்சுங்க, எனக்கு வெள்ளி கிண்ணத்துலையாவது குடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறார். இப்போ 3வதா ஒரு சீடன் இருக்கிறார் இல்லையா, அவர் போகிறாரு, பார்த்தாரு, வேறு வழியே இல்லை, பால் தானே குடிச்சாகணும், சரி எடுத்து குடிச்சிருந்தாரு. அவர்கிட்ட திரும்ப வந்து குரு கேட்குறாரு, என்னப்பா குடிச்சியா? பால் ரொம்ப அருமையாக இருந்ததுங்க, இந்த மாதிரி ஒரு சுவையான பாலை நான் குடித்ததே இல்லை. இப்போ இந்த 3 விஷயத்திலிருந்தும் அந்த குரு என்ன கிரகிச்சிக்கிறாருன்னா, ஒரே டெஸ்ட் தான், செயல். இவர் தான் வந்து பாலை காய்ச்சி ரெடி பண்ணி அங்கே வச்சிருக்கிறார். இப்போ பலன் பாருங்க, அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, குடிக்க சொன்னது பாலை தான், பாத்திரத்தையா பார்க்க சொன்னார்? பால் ஒரே விதமாக காய்ச்சி 3 பேருக்கும் சமமாக பங்கிட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் 3 பேரும் அந்த பலன் எப்படி பார்க்குறாங்க? ஒருத்தர் தங்கம் இருக்கிறதுலையே உயர்ந்தது, அதில் நான் குடிச்சிட்டேன், பால் நல்லா இருந்ததா இல்லையாங்கிறத பற்றி பேசலை. 2வது தங்கம் கிடைக்கலைங்க எனக்கு, அட்லீஸ்ட் வெள்ளியாவது கிடைச்சிதேன்னு ஒரு ஆதங்கமும் இருக்குது, அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது. அப்பா மண்ணில் குடிக்கல நம்ம. அப்போ 3வது போனவன் என்ன சொல்கிறான், அவன் பார்க்குறான், நமக்கு வேண்டியது என்ன? குரு கொடுத்த பால், அதுதானே நமக்கு முக்கியம்னு சொல்லி அவன் அதை பற்றி பார்க்கவே இல்லை. போனவன் குடிச்சிட்டு வந்தால் பால் நல்லா இருக்குதுங்க சுவாமின்னு சொல்லிட்டான். அப்போ குரு கிட்ட இந்த பலன்களில் நம்ம சொன்ன அந்த சாய்ஸ் பார்த்தீங்களா, அவர் நினைச்சபடி நடந்ததா, இல்லை அதற்கு மேலாக நடந்ததா, குறைவாக நடந்ததா, இல்லை வேறு மாதிரி நடந்ததா, இதெல்லாம் அவர் கையிலேயே இருந்து இந்த 3 பேரும் ஒரு விதமாக செயல்படுறாங்க இல்லையா. அப்போ பலனுங்கிறது பார்த்தீங்கன்னா, யார் கர்மாவை செய்கிறாங்களோ அவங்க கையில் இல்லை. இப்படி தான் என்னாச்சு, யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு விருந்தாடி மாதிரி யாரோ ஒருத்தரவங்க வராங்க, முதல் முறையாக வராங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு தேங்காயில் ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அப்படி சுற்றுவோம் இல்லையா, சுற்றி போட்டு சூற தேங்காய் உடைக்கும். எங்கள் வீட்டில் பெரியவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே தேங்காயில் வந்து வச்சு கொளுத்துனாங்க. கொளுத்தி இப்படி பண்ணாரு பாருங்க, அந்த கற்பூரம் மட்டும் நேராக தலையில் வந்து வந்துச்சு, தலைமுடி பற்றி எரிஞ்சிட்டு அவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அவர் என்ன செய்ய நினைச்சாரு, வர்றவங்களுக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போட்டு வரவேற்பு பண்ணணும். அங்க என்ன நடந்தது? பலன் பாருங்க, கர்மம் வந்து என்னன்னா, அவர் செஞ்சது என்னன்னா திருஷ்டி கழிக்கிறதுக்காக, அங்க பலன் வேற மாதிரி நடக்குது இல்லையா. அது எதுக்கு சொல்றேன்னா, இந்த பலனுங்கிறது கர்மாவை செய்யறனுடைய கையில் இல்லை, அதை நிர்ணயம் பண்ணக்கூடிய சக்தி இயற்கையிடம் தான் இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகா நமக்கு வந்து அந்த ஒரு வாக்கியத்துல சொல்றாரு. அப்போ நமக்கு கர்மம் செய்கிற அதிகாரம் உண்டு, பலனை நிர்ணயிக்கிற உரிமை நமக்கு இல்லை. 2 விஷயம் புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த இந்த கதையெல்லாம் நம்ம கொஞ்சம் வெறும் கதையா மட்டும் யோசிக்காம, இந்த பலன் நிர்ணயத்துல இந்த மாதிரி 4 விஷயம் இருக்குது. 4 விஷயம் இருக்குது. நம்ம ஒரு இது வரைக்கும் வாழ்க்கையில செஞ்ச காரியங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, எல்லா காரியமே யோசிச்சு பாருங்க. வாயில நல்லா அழகா ஸ்வீட்டு, காரம் எல்லாம், டீ எல்லாம் குடிச்சிடும். செரிக்கிறது யார் கையில் இருக்கு? நான் உட்காந்துட்டு முறுக்கே சரி, காஃபியே சரி சொல்ல முடியுமா? செரிக்க வைக்க முடியுமா? பலனை நிர்ணயிக்க முடியுமா?
அதில் இருக்க சத்துலாம் கரெக்டாக என்னுடைய உடம்புல எல்லா செல்லுக்கும் போய் சேரணும்னு என்னால் நிர்ணயம் பண்ண முடியுமா? சாப்பிட மட்டும்தான் முடியும். இப்போ கர்மத்தில் எனக்கு அதிகாரம் உண்டு, அதனுடைய பலனில் எனக்கு உரிமையெல்லாம் நான் தேட முடியாது. அதை நிர்ணயிக்கிற சக்தி இன்னொன்று இருக்குது. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அட்லீஸ்ட்டு நம்மால் பலனை நிர்ணயம் பண்ண முடியாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி பலனை நிர்ணயம் பண்ணவே முடியல. அப்போ என்ன பண்ணுறது? அவர் அடுத்த வரையில் சொல்கிறாரு பாருங்க, மா கர்ம பல ஹேதுர் பூ அப்படிங்கிறாரு. ஹேதுனா காரணம். இப்போ கர்ம பலனை கர்மம் செஞ்சால் என்ன வந்துடும்? பலன் வரும். நீ தான் நிர்ணயிக்க முடியாது. அப்போ பலனை எதிர்பார்க்காம காரியம் செய்ய முடியுமா? ஏதோ ஒரு விஷயம், இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கு போகிறோம், ஒரு சம்பாத்தியம் வேணும். இப்போ பலனை எதிர்பார்க்கறது நியாயம் தானே, தப்பே கிடையாது. ஆனால் அந்த பலனை எதிர்பார்க்கும் பொழுது எந்த விதமான மனோபாவத்தோடு இருக்கிறோம்? பலனை நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு இப்போ நம்ம புத்தியை கொண்டு விசாரம் பண்ணால் தெரிஞ்சு போச்சு. நிச்சயம் பலத்தை நிர்ணயம் பண்ண என்னால் முடியாது. சரி, அப்போ பலன் என்ன கிடைச்சாலும் ஏற்றுக்க போகிறேன். அதை எந்த மனோபாவத்தோடு நான் எதிர்பார்த்து இந்த கர்மத்தை செய்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கர்ம பலனுக்கு நான் காரணமாகிறேன்னா அல்லது கர்ம பலன் கொடுக்குற தாதா காரணமாக வராரான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ நான் காரணம் அல்ல, நான் காரணமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, பொதுவாக இந்த கர்ம பலன் இருக்கு இல்லைங்களா, அதில் திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன்னு 2 வகை இருக்குது. இதை நம்ம ரொம்ப கூர்மையாக கவனித்து புரிஞ்சுக்கணும். திருஷ்டன்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது, அதிர்ஷ்டன்னா நம்ம கண்ணுக்கு புலப்படாது. அப்போ பலன் உங்களுக்கு கிடைக்கிறது 2 விதத்தில் இருக்குது. கர்மம் செய்யும் போது அதுலேயும் திருஷ்ட கர்மா அதிர்ஷ்ட கர்மா இருக்குது. ஆனால் கர்மம் செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். செய்யும் போதே உங்கள் மனோபாவம் எப்படி இருக்கணுங்கிறத 2-3 உதாரணம் மூலமா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது பொதுவாக நம்ம கர்மங்களை மனோவாக்கு காயம் மூலமா செய்கிறோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல இந்த திருஷ்ட பலன் அதிர்ஷ்ட பலன்கிறது முக்கியமாக அதிர்ஷ்ட பலன்கிறது எங்கே அமையுதுன்னா, நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த கர்மங்கள் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து தான் அமையுது. ஒருத்தர் தானம் செய்கிறாருன்னு வச்சுக்கோம். தானம் செய்கிறவர், தானம் பெறுபவர் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு தானமாக. அப்போ கொடுப்பவர்கிட்ட பொருள் குறைகிறது, வாங்குபவர்கிட்ட பொருள் அதிகரிக்கிறது. இது திருஷ்ட பலன். திருஷ்ட பலன் என்ன? குறையுது, இங்கே அதிகமாகுது. எல்லாருக்கும் தெரியுது இல்லை, கொடுத்தவருக்கு குறையுது, வாங்கினவருக்கு அதிகமாகுது. இப்போ அந்த கொடுக்கிறவர் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட பொருள் தான் குறைஞ்சுது, அதன் மூலயமா புண்ணியம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது நம்ம கண்ணுக்கு தெரியுமா? அதுதான் அதிர்ஷ்ட பலன். புரியுதுங்களா? திருஷ்ட பலனுக்கும் அதிர்ஷ்ட பலனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பாருங்க, தானம் செய்யும் போது என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவர்கிட்ட இல்லை, நான் கொஞ்சம் கொடுக்கறதால குறைஞ்சு போயிட மாட்டேன், இதை நான் பகவானுக்காக செய்கிறேன் அப்படின்னு செஞ்சு கொடுக்குறாருன்னு வச்சுங்க. அப்போ அந்த மனோபாவங்கிறது எப்படி இருக்குது? ஒரு கருணையினாலையும் இறைவனுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையினாலும் இருக்குது. இதை இன்னொருத்தர் இருக்கிறார், ஒருத்தர்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது, போயிட்டு இருக்கிறார் வண்டியில், வண்டியை குறுக்கில் நிறுத்தி அவரை அடித்து அந்த 1000 ரூபாயை புரிங்கிட்டாரு. இதுக்கு பேர் என்ன? வழிப்பறி இல்லையா? வழிப்பறி. இப்போது பணம் வச்சுருந்தவர் யார்? அவர் ஒரு 7000 வச்சுக்குவோம். அவர்கிட்ட 1000 ரூபாய் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட 1000 ரூபாய் குறைஞ்சுதா வாங்கினவர்கிட்ட? அப்போ அது திருஷ்ட பலனா? குறைஞ்சதும் இங்கே கூடினதும் திருஷ்ட பலன். இப்போ பாவம் எப்படி இருக்குது? அடுத்தவர் பொருளை அபகரித்து அதில் தான் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருக்கக்கூடிய மனோபாவம் எப்படிப்பட்ட மனோபாவம்? அப்போ இது உங்களுக்கு என்ன பலனை கொடுக்குதுன்னா பாவத்தை கொடுக்குது. இந்த பாவம் கண்ணுக்கு தெரியுமா? அதுதான் அதிர்ஷ்ட பலன். இப்போ திருஷ்ட பலன்ல மனோபாவம் அப்படிங்கிறத அவங்க செயலை செய்யும் போதே அவங்க மனோபாவம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறத சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது நீங்கள் காரணமாக ஆவீங்களா, காரணம் ஆக மாட்டீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். புண்ணிய பலனுக்கு காரணமாக நீங்கள் தான் ஆவறீங்க, பாவ காரணத்துக்கும் நீங்கள் தான் ஆவறீங்க. ரெண்டுமே அதிர்ஷ்ட கர்மம், அதிர்ஷ்ட பலன்.
இப்போ இந்த மனோபாவம் எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப கர்ம யோகம்ங்கிறது என்ன? கர்ம யோகம்ங்கிறது என்ன? நம்ம முதல்ல சொன்னோம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. இப்ப தானம் பண்றவரு 2 விதத்துல தானம் பண்ணலாம். என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, நான் கொடுக்குறேன், ஆனா என்ன பண்ணுவேன், ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு விட்டுடுவேன். ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு விட்டுட்டு நான் கொடுப்பேன். அப்போ அவருடைய மனோபாவம் தன்னிடம் உள்ள அந்த செல்வ பகட்டை காட்டக்கூடியதா இருக்குது. 4 பேருக்கு தெரியாம கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அவங்களுடைய மனோபாவம் ஏதோ எங்கிட்ட இருக்கிறத நான் பகிர்ந்தெல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ 2 விதத்துல மனோபாவம் வித்தியாசப்படுது. அப்போ மனோபாவத்திலே பாருங்க, உங்களுக்கு பாவத்தை கொடுக்கக்கூடியதோ புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதோ, புண்ணியத்தை கொடுத்தா கூட உங்களுக்கு மன தூய்மை இருக்குதா? உங்களுடைய எண்ணம் புண்ணிய பலன் கிடைச்சதுன்னா இந்த லோகத்திலிருந்து வேறு லோகத்துக்கு செல்லும் பொழுது நான் சுகமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? என்னுடைய பெருமைக்காக நான் செய்யலாம். எனக்கு அடுத்த லோகத்தில் சென்று நான் ரொம்ப சுகபோகமாக இருக்கணுங்கிற நினைப்பில் செய்யலாம். என் புள்ள குட்டிகள்லாம் இந்த புண்ணியத்தை பெற்று நல்லா இருக்கணும்னு கூட செய்யலாம். இப்படி மனோபாவம் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதில் ஒருத்தர் இப்போ பகவான் சொன்னார் இல்லையா, இந்த 2 விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. எனக்கு அதிகாரம் செயலில் செய்யறதுக்கு தான் இருக்குது. பகவான் எனக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த சுதந்திரத்தை கொடுத்தது யாரு? பகவான். அப்போ நான் காரியத்தை யாருக்காக செய்கிறேன்? பகவானுக்காக செய்கிறேன். பலனில் எனக்கு உரிமை உண்டா நிர்ணயம் பண்ணுறதுக்கு? அப்போ யார் அதை நிர்ணயம் பண்ணுவா? யார் வேலை கொடுத்தாலும் அவர் தானே பண்ணுவார். அதை அவரே பண்ணிக்கிட்டோம். பலன் எப்படிப்பட்டதா இருந்தாலும் அவர் கொடுப்பதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு விட்டுட்டா இப்படி ஒரு மனோபாவம் வாய்ப்பு இருக்குல்ல. எந்த பலனாக இருந்தாலும் பகவான் கொடுத்ததுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மனோபாவத்தை தான் அவர் என்ன சொல்றாரு? கர்மயோகம். இப்ப இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? பலன் மீது பற்று இல்லை. பலன் கிடைக்கும். அப்போ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறலாம் என்ன வந்துடும்? ஏமாற்றம் வந்துடும் இல்லையா? நினைச்ச அளவுக்கு வரலன்னா ரொம்ப கஷ்டம். நானும் மாடா உழைக்கிறேன் இந்த கம்பெனியில், என்னை மட்டும் ப்ரமோஷன் பண்ணி நம்ம வேலையே செய்யாது எனக்கு திருடி ஒருத்தரவன் ஜாயின் பண்ண அவன் மேனேஜர் ஆகிட்டான். இப்படி எத்தனை பேர் புலம்புறாங்க. அப்போது இந்த பலனை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடிய செயல்லையும் பலனை எதிர்பார்க்காம பகவான் கொடுத்த பிரசாதம்னு ஏற்றுக்கிறதுலையும் மனோபாவத்தில் வித்தியாசம் இருக்குது. இப்போது நம்ம பார்த்தோம் பல நிர்ணயம், திருஷ்ட பலன், அதிர்ஷ்ட பலன், அப்புறம் நம்ம மனோபாவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரி, கர்ம பலனை என்னால் நிர்ணயம் பண்ண முடியலல்ல. இப்போ நான் கர்மம் செய்கிறதுனால திருஷ்ட பலனோ அதிர்ஷ்ட பலனோ இதனால் பாவ புண்ணியம் உருவாகுதுங்க. பாவ புண்ணியம் உருவாச்சுன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம் எனக்கு பந்தம் உருவாயிடுது. ஏன்னா செய்த காரியத்தினுடைய பலனை அனுபவித்திருக்கு நாம் மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டும். இப்படி இந்த சுழற்சியில் மாற்றாமல் இருக்கணும்னு நம்மால் என்ன யோசிக்கிறாரு? நம்ம செயலையே செய்யாமல் விட்டுட்டோம்னா, இப்போ இந்த செயலையே செய்யாமல் விட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தில் அவர் சொல்கிறாரு. மா தே சங்கோ அஸ்து அகர்மணி. இப்போ கர்மத்தை செய்யாமல் இருக்கிறதுலையும் நீ பற்றுக்கொள்ளாத அப்படின்னு ஏன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பாருங்க, செயலில் அதிகாரம் உண்டு, உனக்கு பலனில் அதிகாரம் இல்லை, பலனுக்கு நீ காரணமாக ஆயிடாத அப்படின்னு அறிவுரை கொடுத்துட்டு, சரி இதுல இருந்தெல்லாம் விடுபடுறதுக்கு செயலை செய்யாமல் விட்டுட்டா புத்திசாலித்தனம். அவர் சொல்கிறாரு, நீ புத்திசாலியா முதல்ல உனக்கு எதில் அதிகாரம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. அதனால தான் கர்மயோகத்தை புத்தி யோகன்றாங்க. புத்தியை கொண்டு உனக்கு எங்கே அதிகாரம் இருக்குது எங்கே அதிகாரம் இல்லை, நீ புத்திசாலியா வேலையை கொடுத்தவர்கிட்டயே பொறுப்பை ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நம்மளால் என்ன சொல்கிறான்? இப்படி யோசிக்கிறான். இப்போ இவன் செஞ்சா தானே பாவ புண்ணியம். ரொம்ப புத்திசாலி. செயல் செய்யாமல் ஒரு ஆள் இருக்க முடியுமா? அவர் என்ன நினச்சிக்கிறாரு? நான் தான் இந்த உடம்புன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு, நான் தான் இந்த மனசுன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. இந்த உடம்பு செயலாற்றாமல் இருக்குமா? இருக்காது இல்லையா? சுவாசம் வந்துக்கிட்டே இருக்குது, ரத்த ஓட்டம் போய்கிட்டே இருக்குது, சாப்பிட்ட சாப்பாடு செரிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் தான் நான் தான் சொல்லிக்கிறாரு. மனசு எல்லாரை பற்றியும் குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த செயல்லாம் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. சரி, அப்படியே புறத்தில் ஒருத்தர் திறந்துட்டாருங்க எல்லாத்தையும். நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன்னா மனசுக்குள்ள அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பற்றுகள் முழுமையாக நீங்கிடுமா? அப்போ முழுமையாக நீங்கவும் நீங்காது. அப்போ இந்த மாதிரி கர்மங்களை அல்லது கடமைகளை செய்யாமல் விடுறதாலையும்
உனக்கு ஒரு பற்று ஆயிடும். நான் வந்து சன்னியாசியாக போகிறேன், எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் பிடிக்கல, இதுலேருந்து எஸ்கேப் ஆகி அங்கே போய் விழுறது. ஆனால் மனசுக்குள்ளே இதை பற்றியே சிந்தனை இருக்கும். இன்னைக்கு அவன் அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான், அதனால தான் நான் இப்படி வந்தேன்னு அந்த பழைய வாழ்க்கையை பற்றின சிந்தனையிலேயே அவங்க மனசு முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். நான் மட்டும் இந்நேரம் இப்படி இருந்தேன்னா அப்படி இருந்திருப்பேன், ஏதோ நான் இப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சந்நியாச வாழ்க்கையில் புறப்பட்டுக்கிட்டு பழைய வாழ்க்கையினுடைய பெருமைகளை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பூரணமாக அவங்க வந்து முழுமையாக துறந்துட்டாங்கன்னா இருக்காது. அப்போ கடமைகளையோ அல்லது கர்மத்தையோ துறந்து விடுவேன் அப்படிங்கிற பற்றும் உங்ககிட்ட இருக்க வேண்டாம். அர்ஜுனனுக்கு இவ்வளவும் அழகாக 4 விஷயங்களை சொல்கிறார். முதல்ல, கடமையை செய்யறதுக்கு கர்மத்தை செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு, எப்படியோ ஒரு விஷயம் நீ செய்ய போகிற. அடுத்தது, பலனை நிர்ணயம் பண்ணுற உரிமை உனக்கு இல்லை. பலனை நிர்ணயம் பண்ணுற மாதிரி அதுக்கு காரணமாகவும் நீ ஆயிடாத. ஏன்னா பாவ புண்ணியம் ஏதாவது ஒன்று வந்து சேர்ந்து போயிடும். சரி, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு காரியமே செய்யாமல் விட்டுடலான்னாலும் அது உன்னால் முடியாது. அப்போ நீ கர்மாவை செய்து தான் ஆகணும், கடமையை செய்து தான் ஆகணும். எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு செய்யணும் அப்படிங்கிறத தான் நமக்கு கர்மயோகத்தில் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இதைத்தான் நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே இப்போ கர்மயோகத்தை பற்றி விளக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கடமை இந்த ஸ்லோகத்தில் அவர் வந்து நமக்கு ஒரு விதி மாதிரி கொடுக்குறார், ரூல்ஸ். உனக்கு எங்கே அதிகாரம் இருக்குது, எங்கே அதிகாரம் இல்லை, எதுக்கு நீ காரணமாக இருக்கலாம், எதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழகாக நமக்கு தெளிவாக ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்து, இதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் கர்மயோகத்தில் பூர்த்தியானவங்களா ஆயிடுவீங்க. இப்போ இதை இன்னொரு வகையாக நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னோம், யார் வந்து கர்ம பலனை துறக்கிறாங்களோ அவங்களுடைய சித்தம் சுத்தி ஆகிறது. சித்த சுத்தி ஆனால் அவன் எதுக்கு தகுதியாகிறான், ஞான மார்க்கத்துக்கு தயாராகிடுறான். ஞான மார்க்கத்திலேருந்து ஞானம் கிடைச்சதுன்னா அவன் எதுக்கு தயாராகிடுறான், ஞானம் கிடைச்சாலே மோட்சம்தான். அப்போ எவ்வளோ பெரிய பலன் பாருங்க, துறக்கிறதுனால கிடைச்ச பலன் என்ன, மோட்சம். அப்போ பலனை துறந்துட்டாலே நமக்கு அதுக்கு வழி கிடைச்சிருது. இப்போ இதை சரியாக இந்த விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளும் போதே, நமக்கு அவர் கொடுத்த நியதிகளை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஞானத்துக்கு வரோமோ இல்லையோ நம்முடைய சித்தம் சுத்தியாகும். சித்த சுத்தினாலே அனைத்துமே நமக்கு கிட்டுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால் இந்த ஸ்லோகத்தை மீண்டும் மீண்டும் சிந்தனை பண்ணி பாருங்கள். நமக்கு இருக்கும் அதிகாரம், பல நிர்ணயத்தில் நமக்கு உரிமை இல்லை, கண்டிப்பாக நாம் அதுக்கு காரணமாக ஆகிடக்கூடாது, செயலற்று சும்மாவும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற இந்த 4 ரூல்ஸையும் நல்லா சிந்தனை பண்ணோம்னாலே நம்ம சித்தம் சுத்தியாகி ஞானத்துக்கு தயார் நிலையிலாகி ஞானத்தில் பூர்த்தியும் ஆகிடலாம். சரிங்களா? நன்றி.